இன்னைக்கு மறுபடியும் எலுமிச்சை ஊறுகாய் செய்ய போகிறோம்ப்பா. ஏற்கனவே நம்ம செஞ்சது வந்து உடனடியாக செய்கிற எலுமிச்சை ஊறுகாய். இப்போ நம்ம ஊற வச்சு செய்கிறது வந்து 1 வருஷம் வரைக்கும் கிடாது. ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இப்போ அந்த ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்ப்பா: தனி மிளகாத்தூள், கடுகு வெந்தய பொடி, பெருங்காயம், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய். இதுதான் போதும். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் ஒரு 20 பழம் நல்ல திட்டமான அளவுக்கு நறுக்கி 5 நாளாக ஊற வச்சுக்கிறேன் பாரு. இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து முதல் 2 நாள் வெறும் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் இன்னும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டு கலந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ மொத்தம் 5 நாளாக ஊறின்னு இருக்குது இந்த எலுமிச்சம்பழம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய். 1 கிலோ அளவுக்கு ஊறுகாய் போட 300 ml எண்ணெய் தேவைப்படும். ஆனால் நான் வச்சுருக்கிறது இப்போ 1 கிலோ இல்லை, 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி தான். நல்ல பெரிய பழமாக பார்த்தீங்கன்னா 25 பழம் வந்ததுன்னா 1 கிலோ வரும் திட்டமான அளவு. இது வந்து சின்ன பழம் தான், ஆனால் 20 பழம் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு 300 எண்ணெய் கணக்கு பண்ணி எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு வெந்தயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மிளகாத்தூள் போடலாம். எப்போவுமே எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதில் நான் இந்த ஊறுகாயை போடுறேன். நல்லா ஊற வச்ச ஊறுகாய். ஏற்கனவே நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் இந்த எண்ணெயில் போட்டிருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம், கடுகு வெந்தயம் போட்டு பொடி பண்ண பொடி, இதை போட்டு நல்லா கரெக்டு பரட்டி எடுத்துட்டு ஆற வச்சு பாட்டிலில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2 கலர் கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஊறுகாய் ரெடி. நல்லா பாருங்க, நல்லா தொக்கா சூப்பராக இருக்கு பாருங்க ஊறுகாய். இந்த ஊறுகாவை ஆஃப் பண்ண அப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பேக் பண்ணி கொடுக்கும்போது டப்பியில் போட்டு ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அது மேலே நல்லா காய்ச்சின நல்லெண்ணெய் அது ஒரு கரண்டி எடுத்து மேலே ஊற்றி மூடி வச்சுடுங்க. ஊறுகாய் கெட்டே போகாது. 1 வருஷம் ஆனாலும் கெடாது. நடுவில் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பாட்டிலை திறந்து வெயிலில் வச்சு வாயில் துணி வேணால் கட்டி வெயிலில் வச்சு எடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை கூட வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா ஊறுகாய் அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்க. ஊறுகாய்க்கு பைண்டிங்கே வந்து உப்பு, காரம். அதனால் வந்து உப்பும் கொஞ்சம் ஒரு கல் கூட இருந்தால் ஓகே தான். காரம் நல்லா தேவையான அளவு போட்டு நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்த காரமே இதுக்கு போதும். இப்போ ஊறுகாய்க்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபார்முலா எடுத்துங்க. 100 1 கிலோவுக்கு 100 மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 100, 200 கல்லுப்பை பொடி பண்ணி வச்சிங்க, 300 எண்ணெய், 300 மில்லி எண்ணெய், 1 2 3 100 தனி மிளகாத்தூள், 200 கல்லுப்பு, 300 மில்லி நல்லெண்ணெய். இதை ஃபார்முலாவை வச்சிங்க. ஊறுகாய் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அப்பப்போ ஊறுகாய் அளவு எவ்வளோ நம்ம மறந்துடுவோம்.
அதில் இந்த 1 2 3 நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறக்கவே மறக்காது. அந்த அளவு தான் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிருக்கிறோம். இதுவே போதுமான எண்ணெய் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஊறுகாய் செம்ம சூப்பராக வரும் பாருங்கள்.